சார், இந்த நியூ ஹாலண்ட் மிஷினில் வந்து எந்த மாதிரியான என்ஜின் யூஸ் பண்ணுறீங்க சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலான இன்ஜினுங்க, BS4 எஸ் சீரிஸ் இன்ஜினு. இது வந்து 131 HP இன்ஜினு. சார், இந்த கட்டர் பாரோடைய யூசேஜ் என்ன, ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் கட்டர் பார், மெய்ஸுக்கு ப்ளஸ் சன்ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணுற கட்டர் பார் இது. இதனோட ஃபீட் பார்த்தீங்கன்னா 12 அடி. அது பார்த்தீங்கன்னா 15 அடி வந்து பேடி கட்டர் பார் கொடுக்குறோம். இது நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது வேஸ்டேஜ் ஏதாவது நமக்கு வருதாங்க சார்? 100% வேஸ்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது வரைக்கும் வந்ததில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான அமைப்பு கொடுக்கறதுனால நம்ம 100% கிராப் வந்து சிந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார், இப்போ நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது பருவ காலங்களை பொறுத்துமே வந்து ஹார்வெஸ்டிங் மாறுபடுமா? அதாவது மழை வந்துடுச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்மளால் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியுமாங்க சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து ட்ரை ஃபீல்டாக இருக்கணும். ஓகேங்க சார். அப்படி இருந்தால் மட்டும்தான் வண்டியை ரன் பண்ண முடியும். ஒரு 20% வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரன் பண்ணலாம். சார், இப்போ இந்த மிஷின் வந்து வாங்கணும் அப்படின்னா லோன் வசதி நீங்களே பண்ணி கொடுப்பீங்களாங்க சார், இல்லை விவசாயிகள் அவங்களே பண்ணிக்கணுமாங்க சார்? இல்லைங்க மேடம், இந்த மிஷினை வாங்குறத பொறுத்த வரைக்கும் 90% நாங்களே லோன் பண்ணி கொடுப்போம். டவுன் பேமெண்ட்டு 10% கட்டினா போதும். சார், மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படிங்க சார், சர்வீஸ் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் ஃபீல்டுக்கே வந்து பண்ணுவீங்களாங்க சார், நம்ம ஷோரூமுக்கு தான் வண்டி எடுத்துருவோம்? இல்லைங்க, சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் தான் கொடுப்போம். சப்போஸ் வண்டி ஃபீல்டில் நிற்கிது அப்படின்னா 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் நாங்கள் வந்துடுவோம். ஓகே சார், இந்த மிஷினால் வந்து மக்காச்சோளத்தை மட்டும் தான் அறுவடை பண்ண முடியுங்களா, இல்லை வேறு தானியங்கள்லாம் கூட அறுவடை பண்ணலாமாங்க சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல், உளுந்து, காராமணி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் போன்ற 16 வகையான தானியத்தை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இது 2 கட்டர் பார் கொடுக்குறோம். இது ஒரு ராக்கெட் கட்டர் பார்னு ஒரு கட்டர் பார் கொடுக்குறோம், பேடி கட்டர் பாரும் ஒன்று கொடுக்குறோம். இதில் 2 விதமான தானியத்தை வந்து அறுவடை செய்யலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 வகையான தானியத்தை வந்து பேடி கட்டர் பாரால் அறுவடை செய்யலாம். சரி, இப்போ ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம நைட் டைமில் பண்ணுறோம் அப்படின்னா போதுமான அளவுக்கு லைட் கெப்பாசிட்டிலாம் இருக்காங்க சார்? கண்டிப்பாக இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 லைட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்லேயே. அது இல்லாமல் ஒர்க் லேம்புன்ற ஒரு லேம்ப் ஒன்று கொடுத்துருக்கோம். சப்போஸ் வண்டி இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லைட்டோடு யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒர்க் லேம்பு இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பின்னு வந்து 4 பக்கமும் கொடுத்துருக்கோம். சார், நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணும்போதுங்க சார், இந்த சோளங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூள் ஆகிடுங்களா, இல்லை வந்து நம்ம மாட்டு தீவனங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமாங்க சார்? இந்த சோளத்தட்டை பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ண பார்த்து இதில் வந்து ரீயூஸ் பண்ணலாம். காரணம்னு பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இழுத்துரும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து கீழே தட்டையை மட்டும்தான் உருவி விடுமே தவிர தட்டையை வந்து வெட்டாது. சார், இப்போ வயல் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா அங்கே கூட நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ண முடியுமாங்க சார்? மேக்ஸிமம் ஒரு 50 சென்ட்டுக்கு மேலே இருக்குது. எல்லா வயல்லையுமே ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 50 சென்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ புதுசாக வந்து மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா டிரைவருக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவீங்களாங்க சார்? கண்டிப்பாக கொடுப்போங்க. 2 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து டிரைவரை நாங்கள் கொடுப்போம். கம்பெனி மூலிமா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதனால் இங்கே கஸ்டமர்லேருந்து ஒரு ஆளை நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கு பஞ்சாப் டிரைவர்கிட்ட சொல்லிவிடுவோம். அவங்க 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம கஸ்டமரோட டிரைவரே வந்து இதை ரன் பண்ணலாம்.